திரைப்பட வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கருதப்படும் சிட்டிசன் கேன் ஒரு பணக்கார பத்திரிகை அதிபரான சார்லஸ் ஃபாஸ்டர் கேனின் மரணத்துடன் தொடங்குகிறது. அவரது பிரம்மாண்டமான சனாடு மாளிகையில் அவர் தனது கடைசி மூச்சை விடுகிறார். அவரது உதடுகளில் இருந்து வெளிவரும் கடைசி வார்த்தை ரோஸ்பட். இந்த மர்மமான வார்த்தையின் பொருள் என்ன என்பதை அறிய பத்திரிகையாளர்கள் கேனின் வாழ்க்கையை ஆராயத் தொடங்குகிறார்கள். அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அவரை அறிந்தவர்களின் பார்வையிலிருந்து நாம் காண்கிறோம். கேனின் கதை அவரை அறிந்த வெவ்வேறு நபர்களின் நினைவுகள் மூலம் பின்னோக்கிச் செல்லும் காட்சிகளாக விரிகிறது. இந்த துண்டு துண்டான கதை சொல்லும் முறை ஒரு மனிதனின் முழுமையான வாழ்க்கையை ஒரே பார்வையில் புரிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்த்துகிறது. ஒவ்வொருவரும் கேனின் ஒரு பகுதியை மட்டுமே அறிந்திருக்கிறார்கள். இளம் சார்லஸ் கொலராடோவில் வறுமையில் வளர்ந்தார். அவரது தாயார் ஒரு சுரங்க ஒப்பந்தம் மூலம் எதிர்பாராத செல்வம் பெற்றார். ஆனால் தனது மகனை ஒரு வங்கியாளரிடம் வளர்க்க அனுப்பினார். அவரது குழந்தை பருவ ஸ்லெட் இழந்த அப்பாவித்தனத்தின் அடையாளமாக அங்கேயே விடப்பட்டது. இளைஞனாக கேன் ஒரு பெரும் செல்வத்தை பெறுகிறார். நியூயார்க் இன்குவைரர் என்ற போராடும் பத்திரிகையை வாங்குகிறார். துணிச்சலான தலைப்புச் செய்திகள், ஊழல் அம்பலங்கள் மூலம் பத்திரிகை உலகை புரட்சிகரமாக்குகிறார். சாதாரண மக்களுக்காக போராடுவேன் என்று அறிவித்தாலும் விரைவில் அதிகாரத்திற்காகவும் செல்வாக்கிற்காகவும் உண்மையை வளைக்கிறார். கேன் ஒரு பெரிய ஊடக சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார். ஆளுநர் பதவிக்கு போட்டியிட்டு கிட்டத்தட்ட வெற்றி பெறும் நிலையில் ஒரு கள்ளக்காதல் விவகாரம் அவரது அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகிறது. அவரது லட்சியமும் அகங்காரமும் கட்டுப்பாடில்லாமல் வளர்கின்றன. அவர் அனைத்தையும் அடைய விரும்புகிறார். கேன் 2 முறை திருமணம் செய்து கொள்கிறார். அவரது முதல் திருமணம் புறக்கணிப்பால் சிதைகிறது. அவரது இரண்டாவது மனைவி சூசன் அலெக்சாண்டர் கேனின் ஆடம்பரமான லட்சியங்களில் சிக்கித் தவிக்கிறார். திறமையில்லாத சூசனை ஒரு ஓபரா பாடகியாக அவர் கட்டாயப்படுத்துகிறார். இது இருவருக்கும் அவமானத்தை ஏற்படுத்துகிறது. அவரது கட்டுப்படுத்தும் அன்பு அவரை சுற்றியுள்ள அனைவரையும் மூச்சு திணறச் செய்கிறது. கேன் தனது பிரம்மாண்டமான சனாடு மாளிகைக்குள் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறார். கலை பொக்கிஷங்களால் சூழப்பட்டிருந்தாலும் அவர் உணர்வு பூர்வமாக தனிமையில் இருக்கிறார். அவரது சாம்ராஜ்யம் சிதைகிறது. நண்பர்கள் அவரை விட்டு விலகுகிறார்கள். சூசனும் அவரை விட்டுச் செல்கிறார். பத்திரிகையாளர்கள் ரோஸ்பட் என்ற மர்மத்தை ஒருபோதும் விடுவிக்கவில்லை. படத்தின் இறுதி காட்சியில் கேனின் பழைய பொருட்களை எரிக்கும் தொழிலாளர்கள் அவரது குழந்தை பருவ ஸ்லெட்டையும் எரிக்கிறார்கள். அந்த ஸ்லெட்டில் ரோஸ்பட் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லெட் கேனின் இழந்த அப்பாவித்தனத்தையும் குழந்தை பருவ மகிழ்ச்சியையும் அவர் ஒருபோதும் மீண்டும் பெற முடியாத எளிய அன்பையும் குறிக்கிறது. பார்வையாளர்களுக்கு உண்மை வெளிப்படுகிறது, ஆனால் கதாபாத்திரங்களுக்கு ஒருபோதும் தெரிவதில்லை. இது ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக அறிந்து கொள்வது சாத்தியமற்றது என்பதற்கான ஒரு வலுவான கூற்று. ஒரு மனிதனின் வாழ்க்கையை ஒரு தனிப்பட்ட கதையால் வரையறுக்க முடியாது. ஒவ்வொரு பார்வையும் ஒரு துண்டு மட்டுமே. கேன் அனைத்தையும் பெறுகிறார், ஆனால் தனது ஆன்மாவை இழக்கிறார். அதிகாரம் அவரை எப்படி மாற்றுகிறது என்பதை இது காட்டுகிறது. அவரது செல்வம் திருடப்பட்ட குழந்தை பருவத்தின் வெற்றிடத்தை நிரப்ப முடியவில்லை. அவர் எப்போதும் எதையோ தேடுகிறார். அதிகப்படியான லட்சியம் வெற்றியைப் போலவே அழிவுக்கும் வழிவகுக்கும். இது ஒரு எச்சரிக்கை. நேர்கோட்டில் அமையாத கதை சொல்லும் முறையை பயன்படுத்துங்கள். பல கண்ணோட்டங்கள் மூலம் கதையை அமையுங்கள். ஒவ்வொரு கதாபாத்திரமும் கதாநாயகனின் ஒரு பகுதியை மட்டுமே வெளிப்படுத்தட்டும். ஆர்எஸ்என் வெல்ஸ் மற்றும் ஒளிப்பதிவாளர் கிரெக் டோலண்ட் ஆகியோர் டீப் ஃபோகஸ் நுட்பத்தை முன்னோடியாக பயன்படுத்தினர். முன், நடு, பின் காட்சிகள் அனைத்தும் கூர்மையாக இருக்கும். கேனை உயரமானவராகவும் கடவுள் போன்றவராகவும் காட்ட குறைந்த கோணக் காட்சிகள் பயன்படுத்தப்பட்டன. மனநிலையை வலியுறுத்த எக்ஸ்பிரஷனிஸ்ட் நிழல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒன்றன் மேல் ஒன்றாக வரும் உரையாடல்கள் மற்றும் யதார்த்தமான சுற்றுப்புற ஒலிகள் காட்சிகளுக்கு நம்பகத்தன்மையை கொடுத்தன. இது பார்வையாளர்களை கதைக்குள் ஆழமாக இழுத்தது. கேன் தனிமையாக மாறும்போது இடங்கள் பெரியதாகவும் வெறுமையாகவும் மாறுகின்றன.
சனாடு மாளிகை அவரது செல்வத்தையும் அதே சமயம் அவரது உள் வெறுமையையும் பிரதிபலிக்கிறது. ஒரு தனிப்பட்ட குறியீட்டை ரோஸ்பர்ட் வெளிப்படுத்துங்கள். அது எல்லாவற்றையும் மறுவரையறை செய்யட்டும். பார்வையாளர்களை உணர்வு பூர்வமாக தூண்டி, அதே சமயம் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்க வையுங்கள். சிட்டிசன் கேன் ஒரு மனிதனின் வாழ்க்கை வரலாற்றை விட மேலானது. இது நினைவகம், லட்சியம் மற்றும் அன்புக்கான மனித தேவையை பற்றிய ஒரு ஆழமான சிந்தனை. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.